வணக்கம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா, கொடைக்கானல் பக்கத்தில் பெரும்பலங்கிற கிராமம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் குமார் அப்படிங்கிற ஒரு தோட்டத்துக்காக நம்ம இன்றைக்கி வந்திருக்கிறோம். அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ப்ளஸ் அவரை போட்டிருக்காங்க, கத்திரி போட்டிருக்காங்க, தக்காளி போட்டிருக்காங்க, கேரட், பீட்ரூட், உருளைக்கிழங்கு, பொட்டேட்டோ, காலிஃப்ளவர், இந்த மாதிரி காய்கறி ஐட்டங்கள் எல்லாமே ஆர்கானிக்கில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபஸ்ட் ஒரு டைம் நம்ம கொடுத்து ரிசல்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு செகண்ட் விசிட் நம்மளை வர சொல்லியிருக்கிறாங்க. வந்தவங்களுக்கு இப்போ ஃப்ளவரிங் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி அவரைக்கு என்ன பண்ணணும்னு கேட்டாங்க. ஸ்டிம்ரிச் ஸ்ப்ரே பண்ணுறதுக்காக நம்ம அதை வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஸ்டிம்ரிச் பயோநைட்ரேட் ஃப்ளவரிங்காக நம்ம கொடுத்துட்ருக்குறோம். 15 லிட்டர் தண்ணி, 30 ml நம்ம ஸ்டிம்ரிச் கொடுக்குறோம். ப்ளஸ் பார்த்திங்கன்னா பயோநைட்ரேட் 10 ml கொடுக்க போகிறோம். இது எல்லாத்தையும் கொடுத்து நல்லா கலந்து விட்டுட்டு ஆவரேஜாக எல்லாத்துக்குமே நம்ம ஸ்ப்ரே பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட் டைம் அவரை, காலிஃப்ளவர், ப்ளஸ் தக்காளி நாற்று நட்டுருக்குறாங்க. நட்டு இப்போ ஒரு 15 நாள் ஆகுதுன்னு சொன்னாங்க. அதுக்கு நம்ம அடிக்க போகிறோம், ஸ்ப்ரே பண்ண போகிறோம். இப்போ கலந்து கொடுத்தாச்சு. அடுத்து வந்து ஸ்ப்ரே பண்ணுறது எப்படிங்கிறது மெத்தடையும் பக்கத்துலேருந்து நம்மளே சொல்லிக் கொடுக்க போகிறோம். எப்படி ஸ்ப்ரே பண்ணுறதுன்னு நம்ம பக்கத்துலேருந்து நம்மளே அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம். பட் லாங்குவேஜ் ப்ராப்ளம்னால அவங்க வந்து இப்போ வந்து லேபர் வந்து ஹிந்திக்காரவங்க அவர் தோட்டத்தில். ஸோ நாங்கள் சொல்கிறது அவருக்கு புரியறதில்ல, அவர் சொல்கிறது எனக்கும் புரியறதில்ல. இருந்தாலும் ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங்கில் கலத்து நான் செஞ்சு கொடுத்துட்ருக்குறேன். கரெக்டாக அவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க. எப்படி பண்ணுறதுன்னு மத்திய கூட நான் பக்கத்துலேருந்து சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 மாதம் ஆயிடுச்சு. இன்னும் காய் எடுத்துக்கிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு நாற்று நட்டதுலேருந்து விதை நேர்த்தி பண்ணதுலேருந்து எல்லாமே நம்மளோட ப்ராடக்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதிகபட்சமாக இது 4 மாதம் முடிஞ்சு இது 5ஆம் மாதம் ஸ்டார்ட் ஆகி 12 நாள் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. இன்னியும் அதில் வந்து காய் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி காலையில் தான் காய் எடுத்துகிறாங்களாமா. சொந்த யூஸ்க்காக எடுத்துகிட்டு இருக்கிறாங்க ஆர்கானிக்கில் பண்ணி. பட் இன்னும் இது செடி நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு திரும்ப இதில் ஃப்ளவரிங் எடுக்க வைக்கிறதுக்காக ஸ்டிம்ரிச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கீழே பார்த்திங்கன்னா வல்லாரை போட்டிருக்கிறாங்க. கீழே இருக்கிறது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வல்லாரை அப்படிங்கிற செடி. ஒரு லீஃப் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ₹1 போயிட்டுருக்கு. இது ஃபுல்லாகவே வல்லாரை தானுங்க. கீழே போட்டிருக்காங்க. அதுக்கு லைட்டாக ஸ்ப்ரே பண்ண சொல்லியிருக்குது. பண்ணுறாங்க. அது என்ன காரணத்துக்காக எல்லா லீஃப் வந்து நல்லா ஹைட்டு வர்றதுக்காக. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போ சாம்பிள் போட்டு எடுத்துட்டாங்க. கொஞ்சம் பெண்டிங் இருந்ததுக்கு காலிஃப்ளவருக்கு ப்ளஸ் க்ரீன் காலிஃப்ளவர்னு சொன்னாங்க. அந்த இதுக்கு ப்ளஸ் முட்டைக்கோஸ் ரெண்டுக்கும் லைட்டாக பண்ணிக்கிறோம்னு சொல்லி கேட்டாங்க. ஓகே, ஸ்ப்ரே பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறேன். பூ வெடிக்கிற கண்டிஷனில் இருக்குது. ஸோ அதனால் பண்ணி கொடுத்துருக்குறோம். பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆல்ரெடி நம்மளுக்கு கிட்டத்தட்ட 6-7 மாதமாக பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொரு கிராப்புக்கும் நம்ம நேரடியாக போய் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். பட்டு 2 டைம் வந்து போனப்போ வந்து நம்மளால் வீடியோ எடுக்க முடியல. இந்த டைம் வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணலாம்னு சொல்லி எடுத்து வீடியோ போட்டுக்கிட்டுருக்குறோம். அடுத்த பார்த்திங்கன்னா இது முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கத்திரியில் வந்து வைரஸ் விழுந்துருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு நம்ம பண்ண போகிறோம். இப்போ வந்து இருக்கிற எல்லாம் இந்த நாற்றுகள்லாம் போட்டு விதை எல்லாம் முளைச்சி வந்திருக்குது. அது கொஞ்சம் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டனால அதுக்கும் ஸ்ப்ரே பண்ணிட்டோம். ப்ளஸ் வந்து தக்காளி நட்டு 12 நாள் ஆகுது. அதுக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்குறோம். இந்த தக்காளிக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு காலையில் இன்றைக்கி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் தண்ணி ஊற்றிட்டு ரேப்பப் வந்து கீழே வேர்க்கு கொடுக்க சொல்லியிருக்கிறோம். கண்டிப்பாக கொடுக்குறோம்னு இருக்காங்க. இப்போ வந்து ஸ்ப்ரே பண்ணியாச்சு. இது மட்டும் இல்லைங்க, இதுக்கப்புறமும் கொஞ்சம் கேரட்டு, பீட்ரூட்டு அது இதுன்னு போட்டிருக்கோம்னு சொல்லி அங்கிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அந்த பக்கம் போக போகிறோம். இப்போ அங்கிட்டு போய் நம்ம அதுக்கு என்னங்கிறத ஸ்ப்ரே எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அவங்களுக்கு எப்படி பண்ணுங்கிறத முதல்ல நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். மார்னிங் வந்து அந்த ரேப்பப்பு கீழே அப்ளை பண்ணுறது எப்படிங்கிற மெத்தட் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நட்டுருக்குறாங்க. நட்டு 3-4 நாள் ஆகுது. ஸோ அதுக்கும் லைட்டாக பிடிக்கிறேன்னு சொல்லி கேட்டாங்க. நம்ம ஸ்டிம்ரிச் வந்து காமனாக எல்லாத்தையுமே பயன்படுது. இந்த பகுதி பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிவைரல் ஸ்ப்ரே பண்ண சொல்லியிருக்கிறோம். பட் வந்து இவங்க வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டு போகிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட்டு ப்ளஸ் கேரட்டு ஃபுல்லாக கேரட்டுக்கே பண்ணுறோம்ட்டு வந்தாங்க. கேரட்டுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. கேரட்டு வந்து க்ரோத் ஆகிறதுக்காக. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து
ப்ராசஸ் என்னென்ன கொடுக்க போகிறோம்னா அடுத்த ப்ராசஸ்ஸு இப்போ வந்து கேரட்டு நல்லா இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கத்திரி போட்டிருக்குறாங்க. கத்திரியில் வந்து வைரஸ் ஓவராக இருந்துச்சு. வைரஸ் இருந்த காரணத்தினால அடுத்த ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா நம்மளது வந்து ஆன்டிவைரல் போட்டு ப்ளஸ் பயோநைட்ரின் போட்டு நான் ஒரு சும்மா அளவான ஒரு குறிப்பிட்ட அளவு தான் போட்டிருக்குறாங்க. ஸோ அதனால் வந்து 2 லிட்டர் தண்ணிக்கு 6 ml ஆன்டிவைரலை போட்டு 4 ml போட்டு 6 இல்லை 4 ml போட போகிறேன். 2 ml எடுத்தேன். 4 ml போட்டு ஆன்டிவைரல் ப்ளஸ் பயோநைட்ரின் போட்டு அந்த கத்திரிக்கு வந்து நம்ம இப்போ ஸ்ப்ரே பண்ண போகிறோம் வைரஸுக்காக.